வணக்கம் ஐயா, வணக்கம். நிர்மலா வணக்கம் சார். நிர்மலாம்மா வணக்கம். ஐயா வணக்கம். முத்துசாமி. முத்துசாமி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உதயகுமார். உதயகுமார் ஐயா வணக்கம். ரவி முனுசாமி வேண்டாரா? குருஜி வணக்கம். ஐயா விநாயகமூர்த்தி. கோவர்தனன் வாங்க, வணக்கம். ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி வல்லன் சார். நான் இருக்கேன் சார். குட் ஈவினிங் சார். சொன்னேன், நீங்க கேட்கல சார். ரவி சார் இல்லையா? ஸ்ரீதேவி ரெவியூன் இல்ல சார், ஆப்சென்ட். சரி, ஓகே. ஏதோ ஒரு ஜாதகம் போடுங்க. ஏதாவது ஒரு ஜாதகம். ஐயா வணக்கம் ஐயா. 6/1/2018. 2018 6/1/2018 10:42 AM 10:42 AM நாகர்கோவில். தேதி சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சார் திதி வந்து பஞ்சமி திதி சார். திதி சூன்யம் புதன். ஆயுஷ்மான் நாமயோகம். கேது குரு. அவயோகி வந்து ராகு சூரியன். தைத்துளை கரணம். மொடக்கு வந்து குரு. கரணம் சொல்லு. தைத்துளை கரணம் சார். தைத்துளை கரணம். தைத்துளை கரணம் சுக்கிரன். மொடக்கு வந்து தனுசு குரு பகவான். வைநாசிகம் ராகு. ஐயா போர்டு கொஞ்சம் கீழே இருக்கலாங்க. வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. கிரகம் கும்ப வீட்டுல லக்னம் இருக்குது சார். லக்ன புள்ளி வந்து பூரட்டாதி 2ஆம் பாதம். லக்னத்திலிருந்து 6ல கடக வீட்டுல ராகு இருக்கிறாங்க. ஆயில்யம். சிம்ம வீட்டுல சந்திரன் இருக்கிறாங்க. பூரம். துலாம் வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க சார். செவ்வாயும் குருவும். 2 பேருமே விசாகம். செவ்வாய் குரு.
விருச்சிக வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க சார். புதன் வந்து கேட்டை, சனி பகவான் மூலம். புதன் கேட்டை, சனி பகவான் மூலம். தனுசு வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க சார். சுக்கிரனும் சூரியனும் 2 பேருமே போராடம், 3ஆம் பாதம். மகர வீட்டுல கேது மட்டும் இருக்கிறாங்க, திருவோணம், 4ஆம் பாதம். ஓகே, இந்த ஜாதகர் பிறந்தது வந்து 6/1/2018 காலை 10:42க்கு பிறந்திருக்காரு. பிறந்த ஊர் வந்து நாகர்கோவில். தேய்பிரை பஞ்சமி, அதனால் புதன் வந்து தீசுனி அதிபதி. ஆயுஷ்மான் நாம யோகம். கேது யோகி, ராகு வந்து அவயோகி. தேய்பிரைங்கிறதுனால குரு உபயோகி, சூரியன் வந்து உப அவயோகி. தைத்துளை கரணம். சுக்கிரன் வந்து கரணநாதன். முடக்கு அதிபதி வந்து குரு பகவான். வைனாசிக அதிபதி வந்து ராகு பகவான். இதில் ரிப்பீட் ஆகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபயோகியே வந்து முடக்கு அதிபதியே வராது. அவயோகி ராகுவே வந்து வைனாசிகமாக வராது. சரிங்களா? ஓகேவா? எல்லாருக்கும் கேட்குதா நான் பேசுறது? இப்போ லக்னம் வந்து பூரட்டாதி. அது வந்து நீங்கள் வந்து முடக்க வந்து எடுத்துருங்க. அவரே உபயோகமாக வர்றதுனால அதை வந்து எடுத்துருங்க. இப்போ குருவை வந்து உபயோகம் மட்டும் வச்சுக்கோங்க. அது உபயோக நட்சத்திரத்தில் நிற்பதால் அது வந்து பாசிட்டிவ், நல்லது பண்ணிடும். ராகு வந்து ஆயில்யத்தில் நிற்கிறாரு. அவர் வந்து அவயோகி மற்றும் வந்து வைனாசிக அதிபதி. ஆயில்யங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் எந்த ஜாதகத்தில் வந்து தீசூன்ய அதிபதி. லக்னத்துக்கு எங்கே இருக்குன்னா 6ல் இருக்கு. ஸோ அதனால் வந்து விபரீத ராஜயோகம். ஓகேவா? சந்திரன் பூரத்தில் இருக்காரு. பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து கரணநாதன், அதனால் அதை வந்து நல்லது பண்ணிடும். செவ்வாய் குரு இருவரும் வந்து விசாகத்தில் இருக்காங்க. விசாகம் என்பது உபயோக நட்சத்திரம். ஸோ அதில் உபயோக நட்சத்திரத்தில், கரணநாதன் நட்சத்திரத்தில் யார் மீனாலும் நல்லது. அவங்க 2 பேருமே நல்லது பண்ணிடுவாங்க. அடுத்த புதன் வந்து கேட்டை, அதாவது தீசூனி அதிபதி. தீசூனி நட்சத்திரத்திலே இருக்கார். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்னா லக்னத்தை மாற்றணும். கும்ப லக்னத்துக்கு. கரெக்டு தானே? அப்போ வந்து பூரட்டாதி 2ஆம் பாதம்னா லக்னம் எங்கே வரும்? ரிஷபத்தில் வரும். அதாவது சந்திரன், குரு, கேது இந்த 3 பேரும் வந்து மேஷ மண்டலத்தில் வந்து வருவாங்க. சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோணம், குருவுடைய புனப்பூசம் விசாகம் புரட்டாதி, கேதுனுடைய அஸ்வினி மகம் மூலம், 9 நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்தில் தான் இங்கே லக்னம் வரும். 2ஆம் பாதம்னா இந்த வீடு, 3ஆம் பாதம்னா மிதுனம், 4ஆம் பாதம்னா வந்து கடகம். ஸோ அதுதான் நவாம்ச கணக்கு. இப்போ வந்து கும்பத்தில் வந்து புரட்டாதி 2ஆம் பாதத்தில் லக்னம் இருப்பதால் கும்ப லக்னத்துக்கு மட்டும் என்ன பண்ணோம்? நவாம்ச லக்னத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ மாத்திரம் அப்படின்னா ரிஷப லக்னம் வந்து மாறிடும். இங்கே என்ன நட்சத்திரத்தில் நிற்பார் அவரு? பூரட்டாதி என்பது எத்தனாவது நட்சத்திரங்க? அதாவது என்னன்னா 8வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இந்த வீட்டுக்குள்ளார பூரட்டாதி 2ஆம் பாதங்கிறது. அப்போ இந்த வீட்டுக்குள்ளார 8வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்? எந்த பாதம்? மிருகசீரிஷனுடைய முதல் பாதம். மிருகசீரிஷனுடைய 1ஆம் பாதத்தில் லக்னம் நிற்கும். அப்படியே முடிவு பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்?
செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் ஒரு நியூட்ரலான கிரகம். ஸோ அவருடைய நட்சத்திரமும் வந்து நியூட்ரலாக இருக்குது. அதனால் லக்னம் வந்து எந்த கெடுபலினையும் தராது, நல்லாவே இருக்குது. இந்த லக்னத்துக்கும் ராகு வந்து ஆயிலி நட்சத்திரத்தில் 3ஆம் பாவத்தில் வந்து வர்றதுனால விபரீத ராஜ்யமும் அங்கேயே கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து புதன் வந்து கேட்டையில் நிற்கிறதுனால, அது லக்னத்தில் வந்து 7ஆம் பாவத்தில் நிற்கிறதுனால அங்கே வந்து விபரீத ராஜ்யமும் கிடைக்காது. அப்போ ஜாதகருக்கு கெடுபலன் வந்து உறுதி. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது சனி பகவான் வந்து மூலத்தில். மூலம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். கேது இந்த ஜாதகம் வந்து யோகி. அப்போ யோக சாதகனால அவரை வந்து டிக் பண்ணிக்கலாம் நம்ம. சுக்கிரன் சூரியன் பூராடத்தில் கருணாநாதன் நட்சத்திரத்தில், தைத்துளை கரணம் கருணாநாதன் சுக்கிரன், அவருடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் சூரியன். ஓகே ஆயிடுச்சு. ரைட். இப்போ வந்து கேது வந்து திருவோணம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து ஒரு நியூட்ரலாக வந்திருக்காரு. கேது வந்து யோகியாக வந்திருக்காரு. அதனால் அவரும் நல்லது பண்ணிடுவார். ஓகே. 2018 பிறந்த குழந்தை. இப்போ என்ன வயசு? 7 வயசு முடிஞ்சு 8 நடக்குது சார். 8 வயசு நடக்குது. 8 வயசு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆயுள், ஆரோக்கியம், அதை பற்றி தான் முதல்ல வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியம், அதுக்கப்புறம் ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடணும். ஆயுளில் வந்து பிரச்சனை இருந்தால் பரிகாரம் சொல்லணும், சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே. ரைட். இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த ஜாதக ராகு வந்து அவயோகி, அவரே வைனாசிகாதிபதி. 2 ரோல் இருக்கார். திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து கிரகங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் ராகு வந்து ஆயுளியத்தில் நின்றுட்டு இருக்கார். ராகு ஆயுளியத்தில் நிற்கிறதுனால நரம்பு பகுதிகள், குறிப்பாக வந்து இதயத்தை குறிக்கக்கூடிய இதயத்தில் இருக்கிற நரம்பு பகுதிகளில் பாதிப்புகள் வந்து வரும்னு சொல்லலாம். ராகு அங்கே நின்றுட்டு இருக்கார். ஜீன்களில் வந்து மாற்றங்கள், இயல்புக்கு மாறான செயல்பாடுகள், அதையெல்லாம் அவர் அந்த இடத்துல வந்து உருவாக்குவார். திருவாதிரையில் கிரகமே இல்லை அப்படின்னாலும் கோச்சாரத்தில் கிரகம் வந்து வரும். கோச்சாரத்தில் குரு அங்கே போயிட்டு இருக்காரா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? கழுத்து, தோள்பட்டை, கைகள், விரல்கள் அவர் பாதிப்பை வந்து உருவாக்குவார். சுவாதியில வந்து கிரகமே இல்லைனாலும் கோச்சாரத்தில் வரும்போது மர்ம உறுப்புகள் சார்ந்த சில பாதிப்புகளை வந்து உருவாக்குறாரு. பிறந்த குழந்தை, சின்ன குழந்தைனா அந்த இடத்துல அடிபடலாம், சரிதானே, சூட்டு கொப்பளம் மாதிரி வரலாம், அந்த மாதிரி தொல்லைகளை வந்து உருவாக்கும். சதயம் என்பது முழங்கால் பகுதியில் பாதிப்புகளை வந்து உருவாக்கும். அது இல்லாமல் கோச்சாரராக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? புரட்டாதியில் இருந்தார். புரட்டாதியில் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? கோச்சார ராகு வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து புரட்டாதி சதயம் 2னுடைய வேலையை இப்போ பார்த்துட்டு இருக்கார் சந்தியில். சனிப்பவும் அங்கே தான் இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்னா, இந்த செட்டிங்ஸ் வந்து வைனாசிகாதிபதி வந்து லிங்க் ஆகுறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பையனுக்கு வந்து சரியாக பசி எடுக்காது, தூக்கம் வந்து சரியாக இருக்காது, சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், உடல் மந்தமாக இருக்கும், கால் பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து வந்திருக்கலாம், விளையாடும்போது ஏதாவது அடிபட்டுருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நடந்த கதை. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, நேராக தசா புத்திக்கு போயிடணும். இப்போ என்ன தசை, என்ன புத்தி? சார் சுக்கிரதசை சனி புத்தி. சுக்கிரதசையில சனி புத்தி. ஓகே. 2026 8ஆம் மாசம் முடியுது. சுக்கிரதசையில சனி புத்தியா? ஆமா, சனி புத்தி தான் சார். ரைட். 8ஆம் மாசம் 2026 முடிய இருக்கு. ரைட். ஓகே. இப்போ வந்து என்னன்னா, அந்த ராகு ஆயுளியத்தில் நின்று உடல்நல பாதிப்பை தந்தாலும் அவர் வந்து சுக்கரனோட தொடர்பு இருந்தால்தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ சுக்கரன் எங்கே இருக்குன்னா பூராடத்தில் இருக்கார், ராகு ஆயுளியத்தில் இருக்கார். ஆனால் கிரக உதவியில் ஏதாவது டச் ஆகுதா அப்படின்னா, இவர் வந்து மகத்தை போய் தொடுவார், இவர் பூராடத்தில் இருக்கார் அப்படின்னா இவர் வந்து அஸ்தத்தை வந்து தொடுவார். ஸோ இந்த இடத்துக்கும் சுக்கரனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. தசாநாதனுக்கு வந்து தொடர்பு கிடையாது. புத்திநாதன் சனி பகவான் அவர் எங்கே இருக்காரு? ஜாதகத்தில் மூலத்தில் இருக்கார். அவர் வந்து எந்த நட்சத்திரத்தை தொடுவார்? உத்திரட்டாதிக்கு போய் தொடுவார். அதே ராகு ஆயுதத்தில் வந்து அஸ்வினியை வந்து தொடுவார். ஸோ இவருக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அப்போ இவர் வந்து ஆக்டிவேட் ஆகி உடல்நல பாதிப்பை இப்போ வந்து தருவாரானா தரமாட்டார்.
எப்போ தான் தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோச்சார புத்திநாதன் சனி பகவான் வந்து ரேவதி வரும்போது தருவார். ரேவதியில் சனி வரும்போது, புத்திநாதன் வரும்போது இந்த ராகுவோட கனெக்ட் ஆகி இந்த பாதிப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். அப்படி இல்லையா சுக்கிரன் வந்து தசாநாதன் ஆயிலி கேட்டி ரேவதியில் வரும்போது இந்த பாதிப்பு என்பது ஆக்டிவேட் ஆகும். அதெல்லாம் வந்து என்னன்னா டெம்பரரி ப்ராப்ளம். எடுத்தோன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுமா அப்படின்னாக்க அது தசையோ புத்தியோ அந்த இடத்துல இருந்தால் தான் நடக்கும். இந்த மாதிரி தசாநாதன் புத்திநாதன் வந்து டெம்பரரியாக வந்து டச் பண்ணும்போது பெரிய பாதிப்பெல்லாம் தரப்போறதில்லை. அப்போ இந்த இடத்த பற்றி நம்ம இப்போ கவலைப்பட தேவையில்லை, அது ஃபியூச்சரில் வர பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து புத்திநாதன் சனி, மைனாசிகதி ராகு இருவரும் இணைஞ்சிருக்காங்க. இது திரிகோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஷாகத்தில் செவ்வாயும் குருவும் இருக்காங்க. அப்போ வந்து இப்போ ஆக்டிவேட்டில் இருக்கிறது அதுதான். அப்போ என்ன சொல்லலாம், கவனமாக வச்சுக்கோங்க. எதுவரை இப்போ சனி பகவான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இன்னும் ஒரு 3 மாதங்கள். இது என்ன மாதம்? ஜூலையா? ஜூலை. அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் வந்து என்னது புரட்டாதி தான் இருக்காரு. ராகு பகவான் அவரும் அதே கணக்கு தான். நவம்பர் வரையுமே வந்து புரட்டாதி சதயம் 2 வேலையும் இப்போ வந்து பார்த்துட்டு இருப்பார். அப்போ என்ன பண்ணலாம், இந்த வருடத்தில் நவம்பர் மாதம் முடியும் வரை பையனை வந்து அதிகம் விளையாட விடாதீங்க. வாகனங்களில் ஏதாவது போயிட்டு வர மாதிரி இருந்தால் பார்த்து கூட்டிகிட்டு போங்க. சளி பிடிச்சதுன்னா கேது யோகிங்கிறதுனால சித்தா மருந்தை நல்லா வாங்கி கொடுங்க. ஆங்கில மருந்து சூரியன் வந்து அவயவங்கிறதுனால அதை வந்து பயன்படுத்தாதீங்க. உடல் மந்தமாக இருக்குது, சளி பிடிக்குது, சரியாக தூங்க மாட்டேன்றான், பொழுதனைக்கும் ஃபோன் எடுத்துகிட்டு நோண்டிகிட்டே இருக்கிறான், அடம் பிடிக்கிறான், ராகு ஜாயிண்டாக இருக்காரு. அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்க சித்தாவில் வந்து மெடிசன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். என்ன சொல்லணும், பூரட்டாதிக்கு முன்னாடி பரிகார ஸ்தலமான திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரரை போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லணும். எக்காரணத்தை கொண்டும் வாழ்நாளில் வந்து புற்று இருக்கக்கூடிய கோவில்கள் நாகாத்தம்மன், நாகராஜா, ஐயப்பன், துர்க்கை, பகவதி, அப்புறம் வந்து உக்கிரமான தெய்வங்களுடைய கோவில் கூட்டிகிட்டு போகாதீங்க. மைனாசிகதியாக இருக்கார் ராகு, அதனால் கூட்டிகிட்டு போக வேண்டாம். அவருடைய உணவுகள் அசைவ உணவுகள், மசாலா ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, மாதுளம்பழம், தேன், கருப்பு திராட்சை, இந்த மாதிரி உணவுகளெல்லாம் வந்து முடிஞ்சளவு வந்து கம்மியாக கொடுங்க. பேக்கிங் ஐட்டம், பேக் பண்ணி வர எந்த ஃபுட்டும் சரி அதெல்லாம் வந்து அதிகம் கொடுக்க வேண்டாம். அதனால் எதிர்காலத்தில் இதய பாதிப்பு என்பது இருக்குது. ஸோ அப்படின்னு எல்லாம் வந்து கதையெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து உடல் நலத்துக்கு அவருக்கு தீர்வு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கிற பையங்கிறதுனால எஜுகேஷனுக்கு வந்துடணும். எஜுகேஷன் வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த பாடத்திட்டத்தில் யாரை என்ன கல்வி படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபியூச்சரில் வரக்கூடிய தசைகள் என்ன, அரசு வேலை என்பது அவருக்கு இருக்கா, அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அவர் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அரசு வேலை இருக்கா அப்படின்னா, நம்ம பிறந்தது வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்பது கும்பம். கும்பத்தினுடைய நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. 3மே வந்து கிரகம் கிடையாது, சரிதானே? பூசம், அனுசம், உத்திரட்டாதி கிரகம் இல்லை. சனி பகவான் எங்க இருக்காரு? சனி பகவான் வந்து மூலத்தில் இருக்கார். அவருக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ சூரியன் நிற்கிறது எங்கன்னா பூராடத்தில். சரி, சூரியன் யாரப்பா போய் தொடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து ரோகிணியை போய் தொடுவார். சரி, இங்கேயாவது வந்து சூரியனுக்கு 10ஆம் பாவத்துக்கும் தொடர்பு வந்ததுன்னா 10ஆம் பாவ தொடர்பை வந்து சூரியன் வந்து வாங்கலை. அப்போ வாங்காததுனால இந்த தம்பிக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு என்பது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது வந்து பிரைவேட்டுக்கு வந்துடணும். சரி, பிரைவேட்டுக்கு வந்துடும். இதில் வந்து எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ ராகு வந்து விபரீத ராஜ்யம் வாங்கியிருக்காரு. சந்திரன் வந்து நல்லா இருக்காப்ல கரணநாத நட்சத்திரத்தில். சூரியனும் சுக்கிரனும் வந்து கரணநாத நட்சத்திரத்தில் நல்லா இருக்காங்க. அடுத்தது வந்து யார்? கேது வந்து திருவோணத்தில் நல்லா இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து அதிக நன்மையை தரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணநாதன் தான். சூரியன், சுக்கிரன், சந்திரன் 3 கிரகங்களை தன்னுடைய நட்சத்திரத்தில் வந்து உட்கார வச்சு பலப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பலம் பெறுவது வந்து கேது. கேது திருவோணத்தில் நின்று பலம், அவருடைய நட்சத்திரமான மூலத்தில் சனி நின்று பலம். ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த 5 கிரகங்கள் வந்து ரொம்ப பலமாக இருக்காங்க. ஒரு டீம் வந்து சந்திரன்,
சூரியன் சுக்கிரன். ரெண்டாவது டீம் வந்து கேதுவும் சனியும். இப்போ எந்த டீம் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது? அப்போ ஃபியூச்சரில் அடுத்தது அவர் வந்து என்ன தசையை சந்திக்க போகிறாரு? சுக்கர தசைக்கு அடுத்து என்ன தசை வரும்? சூரிய தசை. சூரிய தசை வரும். அப்போ எதிர்காலத்தில் வந்து அவர் வந்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இதில் தான் அவர் வந்து சம்பாதிக்க போகிறார். இதில் தான் அவர் வந்து சம்பாதிக்க போகிறார். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சூரியனை தான் வந்து பூஸ்ட் பண்ணணும். அப்போ சூரியன் வந்து அவயோகமாக இருக்காரு. சூரியன் வந்து அவயோகமாக இருக்கார். கரணநாதன் நட்சத்திரத்தில் இருக்கார். கோச்சாரத்தில் நிறைய இடத்துல தப்பு பண்ணுவார். அப்போ சூரியனை நம்ம வந்து எடுக்கக்கூடாது. சந்திரன் பூரத்தில் இருக்காரு. ஆனால் கோச்சாரத்தில் நிறைய இடத்துல நியூட்ரலாகவே சுற்றிட்டு வருவார். அவரும் வேலைக்கு ஆகாது. செவ்வாயை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செவ்வாயும் நியூட்ரலாக இருக்காரு. நியூட்ரல் நட்சத்திரத்திலே இருக்காரு. அவருடையும் அந்த அளவுக்கு வந்து பலம் இல்லை. அப்போ எதிர்கால சம்பாத்திய தசைகள் பெரிய அளவில் வந்து பலம் இல்லை. அடுத்தது ராகு தசை. அது ராகு தசை என்பது அவர் வந்து ஆயிலையும் முடிக்கிற தசை. ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி இந்த தொழில் தேர்ந்தெடுக்கலாம் சொல்ல முடியாது. இந்த படி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ வந்து என்னன்னாக்க இந்த தசைகள் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து கோஆப்ரேட் பண்ணலை. அப்போ அடுத்தது என்ன பண்ணும்? புத்திகளுக்கு தான் வந்து வந்தாகணும். ஒவ்வொரு தசையிலும் வரக்கூடிய புத்திகளில் எந்தெந்த புத்திகள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தில் வந்து யார் வந்து அதிக பலமாக இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது கரணநாதனும் கரணநாதன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் பலமாக இருந்தாங்க. அப்போ சுக்கிரனை நம்ம வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சுக்கிரனுக்கு உண்டான கல்விகள்லாம் என்னென்ன? ஃபேஷன் டெக்னாலஜி, மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய துறைகள், வேற என்ன சொல்லலாம், என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இதையெல்லாம் அவர் வந்து தேர்வு பண்ணலாம். ஆர்கிடெக்டு இதெல்லாம் அவருக்கு வந்து ஓகே. சரி, அதை விட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கேது நல்லா இருக்குது, குரு நல்லா இருக்குது. இயற்கை சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம், ஜோதிடம், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னது சித்தா, ஹோமியோபதி, இந்த மாதிரி மருத்துவத்துறைகள் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து நல்லா கை கொடுக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, கேது நல்லா இருந்தது அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அறிவும் ஞானமும் நல்லா தெளிவாகவே இருக்கும். இந்த ஜாதகத்தில் புதன் வந்து தீசுனி அதிபதி. தீசுனி நட்சத்திரத்தில் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் நின்று கெட்டு போயிருக்காரு. இருந்தாலும் பையன் நல்லா தான் படிப்பான். ஏன்? கல்விக்கு உண்டான புதன் கெட்டு போனாலும் ஞானத்துக்கு உண்டான கேது பகவான் இந்த ஜாதகம் நல்லா இருக்கார். அவர் திருவோணத்தில் உட்காந்து பலமாக இருக்கார். அவருடைய நட்சத்திரமான மூலத்தில் வந்து சனி பகவான் உட்காந்துருக்காப்புல. பெரும்பான்மையான கிரகங்கள் எல்லாம் டிக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த பையன் நல்லா படிப்பானா, சுமாராக படிப்பானா? நல்லா தான் கண்டிப்பாக படிப்பான் அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்போ என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ கிரகங்கள் பலமாக இருக்கும்போது, கேது பலமாக இருக்கும்போது, குரு பலமாக இருக்கும்போது, சுக்கிரன் பலமாக இருக்கும்போது இவரை நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம்? இதுக்குள்ளே பெஸ்ட்டு துறை வந்து மருத்துவத்துறை தான். அதை விட்டுட்டிங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி கொண்டு போகலாம். இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு போகலாமா அப்படின்னா அது அரசாங்க வேலை வாய்ப்பு என்பது ஜாதகத்தில் இருக்கணும். 10ஆம் பாவ தொடர்பு சூரியனுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்லாம் படித்து கவர்மெண்ட் ஜாபில் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். 10ஆம் பாவ தொடர்பே இல்லாமல் ஜாதகம் என்ன தான் பலம் வாங்கியிருந்தாலும் அதை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு. ஆனால் மருத்துவங்கிறது அப்படி கிடையாது. அரசு வேலைக்கும் போகலாம், ப்ரைவேட்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், சொந்தமாகவும் கிளினிக் வந்து வச்சுக்கலாம். அப்போ இவருக்கு வந்து என்னன்னாக்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் வந்து எலிஜிபிள் இருக்கானா? இல்லை. ஏன்னா 10ஆம் பாவ தொடர்பு வந்து சூரியன் வாங்கலை, அரசு வேலையில் போய் உட்கார முடியாது, அதுக்கு படித்தாலும் வந்து வேஸ்ட்டு. அடுத்து இருக்கிற துறை வந்து மருத்துவத்துறை, சாஃப்ட்வேர் துறை. இது ரெண்டு தான் இன்றைக்கி வந்து நல்லா போயிட்டுருக்கு. கரெக்டு தானே? அப்போ வந்து என்னன்னாக்க இதில் வந்து மருத்துவத்துறைன்னு தேர்ந்தெடுத்திங்கன்னா செவ்வாய் வந்து சம்மந்தப்படலை. செவ்வாய் வந்து நியூட்ரலாக இருக்கார். நியூட்ரல் நட்சத்திரமான விசாகத்தில் குருவோட இணைஞ்சு நிற்கிறார். சூரியன் வந்து அவயோகமாக இருக்கார். அப்போ மருத்துவத்திலே வந்து எந்த மருத்துவம் பெஸ்ட்டு? அலோபதி என்ற ஆங்கில மருத்துவம் வந்து பெஸ்ட்டா, சித்தா ஹோமியோபதி என்ற இயற்கை மருத்துவம் பெஸ்ட்டா அப்படின்னா இயற்கை மருத்துவம் தான் அவருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனி பகவான் மூலத்தில் இருக்கார். கால்நடை மருத்துவமும் வந்து செட் ஆகும். சரிங்களா? இவர் வந்து என்னன்னாக்க ஒன்று சித்தாவில் வந்து டாக்டரேட் வந்து பண்ண சொல்லலாம், அல்லது வந்து கால்நடை மருத்துவராக வந்து போக சொல்லலாம். அப்படி இல்லையா டெக்னிக்கல் லைனில் வந்து போகலாம். அதுவும் இல்லையா குரு பகவான் பலமாக இருக்காங்கன்னா டீச்சிங் லைனு, பேங்க்கு, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எடுக்கலாம். சுக்கிரனை பேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்ன சொன்ன மாதிரி ஆர்கிடெக்டு,
ஃபேஷன் டெக்னாலஜி, மீடியா ரிலேட்டடாக நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பையனுக்கு உண்டான சிறப்பம்சங்கள். இப்போ என்ன பண்ணணும், பையனை கவனிச்சிங்கனாக்கா சில விஷயங்கள்லாம் புரியும் உங்களுக்கு. அவருக்குன்னு எந்த இதில் வந்து அவர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார். கண்டிப்பாக எந்த இதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பார்னா, இந்த பையன் வந்து மேக்கப் சென்ஸு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, என்டர்டெயின்மெண்ட்லாம் வந்து நிறைய எடுக்கக்கூடிய ஒரு பையன். ஏன் அப்படின்னா கருணாநாதனுடைய கேரக்டர் அதெல்லாம். அதில் வந்து 3 கிரகங்கள் வந்து உட்காந்துருக்காங்க. கருணாநாதனும் நல்லா பலமாக தான் இருக்கார். உட்காந்துருக்க கிரகமும் நல்லா பலமாக இருக்குது. இப்போ இதில் தான் அவனுக்கு வந்து தனித்திறமைகள் என்பது இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ரைட். நல்லா சம்பாதிப்பாரா? சம்பாதிப்பார். ஏன்னா குரு வந்து உபயோகியாக இருக்கார். புனப்புசம், விசாகம், பூரட்டாதியில் வந்து கிரகங்கள் இல்லை. விசாகத்தில் வந்து கிரகம் இருக்குல்ல, யோகஸ்தானில் இருக்கார் செவ்வாய். தப்பு பண்ணிட்டான். உபயோக நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனப்புசத்தில் கிரகம் இல்லை, விசாகத்தில் 2 கிரகம் நல்லா பலமாக இருக்குது. சரி, அந்த பக்கம் போனோம் அப்படின்னா பூரட்டாதியில் வந்து கிரகம் கிடையாது. அப்போ வந்து வருமானம், சம்பாத்தியம் என்பது நல்லா இருக்கு. இவர் வந்து சொந்தமாகவும் தொழில் பண்ணிக்கலாம், அடுத்து போய் ஒர்க்கும் பண்ணலாம். ஆனால் அரசு வேலை மட்டும் கிடையாது. புரிஞ்சுதா? ஆமாம். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், என் பையனுக்கு ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆயில் பலமாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆயில்காரங்கன் சனி பகவானையும் பார்க்கணும், ஆயிலை முடித்து வைக்கக்கூடிய ராகு பகவானையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் கிரகம் இருக்கா அப்படின்னா 3லேயும் வந்து கிரகம் கிடையாது. சனி பகவான் மூலத்தில் ஜம்முன்னு உட்காந்து நிறைவான ஆயுள் பலத்தை வந்து தரார். ஆயிலை முடிப்பவன் வைநாசிக தொடர்பை வந்து பெற்று ஆயுளத்தில் போய் உட்காந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் முடிச்சு தந்துடுவாங்கிறான். நான் வந்து டேஞ்சர் தான், ஆயிலை வந்து எப்போ வேணாலும் காலி பண்ணுவாங்கிறாரு. அப்போ என்ன நடக்கும், ஆக்சுவலாக வந்து ராகு தசை என்பது இப்போதைக்கு இல்லை. அவர் வந்து சுக்கிர தசையில் இருக்கார். சூரியன், சந்திரன், செவ்வாய் அதெல்லாம் தாண்டி தான் ராகு தசை வருது. அப்போ தசாநாதனுடைய ரோலில் அந்த வைநாசிக ராகு வந்து சம்மந்தப்படலை. அது பேக்கில் இருக்குது, ரொம்ப பேக்கில் இருக்குது. அப்போ ரொம்ப பேக்கில் இருக்குது. ரைட்டு. சனி பகவான் யார்? சனி பகவான் நியூட்ரல் யோக நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கார். அப்போ இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இப்போ இதுவே வைநாசிகமே எடுத்துக்கோமே, இது ஒரு இடம் தான் வந்து வைநாசிக தொடர்பு. திருவாதிரையில், சுவாதி, சதயத்தில் வந்து கிரகம் கிடையாது. அப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னா, பையனுக்கு வந்து ராகு தசையில் தான் வந்து ஆயுளுக்கு பாதிப்பு இருக்குது, அதுக்கு இடையில வந்து இல்லை. அப்போ பையனுக்கு வந்து நல்லா தீர்க்காயுமா, அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க அப்படி சொல்லணும் நம்ம. ஓகே தானே? இப்போ அடுத்தது என்ன கேள்வி கேட்பாங்க, நல்லா படிப்பானா, என் பையன் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா, கேது தான் ஞானக்காரர்கள். படிக்கிற பையன் இல்லையா, தனி விநாயகர், ஜீவசமாதிகள், தனி ஆஞ்சநேயர், அந்த மாதிரி வழிபாடுகள்லாம் எடுங்க, கண்டிப்பாக நல்லா படிப்பாருன்னு சொல்லணும் நம்ம. இல்லை சார், எப்போ பார்த்தாலும் வந்து சுக்கிர தசை என்டர்டைன்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கான், பொழுதுனைக்கு அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸுங்கிறான், மேக்கப் போட்டு கேட்குறான், 2 வீலர் கேட்குறான், 4 வீலர் கேட்குறான், புதுசாக கேட்குறான். ஆமாம், கேட்க தான் செய்வோம். சுக்கிரன் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு தான் துண்டி தான் விடுவார். அதனால் என்ன பிரச்சனை, உங்களால் முடியதை வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து புத்திநாதன் சனியோட ராகு பகவான் சம்மந்தப்படுறதுனால, வைநாசிக அதிபதி ராகு பகவான் சம்மந்தப்படுறதுனால என் பையன் என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். முன்னெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், நவம்பர் மாதத்துக்கு மேலே அவன் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுவான். புத்திநாதன் சனியோட அடமண்ட், அதாவது பிடிவாத குணத்துக்கு உண்டான ராகு பகவான் வந்து ஜாயின் ஆகியிருக்காரு. ஸோ அவர் நவம்பர் ஒன்றும் சரியாயிடும், ஒன்றும் பயப்படாதீங்க, பையன் கேரக்டர்லாம் வந்து ஓகே தான். கேது யோகியாக இருக்கார், குரு உபயோகியாக இருக்கார், சுக்கிரன் கருணாநாதனாக இருக்கார், நல்ல கேரக்டர் தான் அவர். ஸோ வந்து புத்திநாதனுடன் அந்த கிரகம் வந்து சேர்ந்ததுனால அந்த பாதிப்பு இருக்குது, இது பிரிஞ்ச உடனே சரியாயிடும் அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கணும். சரிதானே? வேற என்ன கேட்பாங்க? ஆனா ராகு தசை வந்து 2053ல வருது சார். அப்ப 35 வயசு தானே சார் ஆகும்? அப்படியா? இப்ப என்ன, இப்ப ராகு தசை அவருக்கு வந்து செக் தான். அதான் சார். ஆமா, அப்ப ராகு தசைக்கு தான் நம்ம வந்து அப்பதான் பரிகாரம் எடுக்கணும், எல்லாமே யோசிக்கணும். அதை பத்தி இப்பெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது. ஓகே சார். சரியா? ராகு தசை
வைநாசிகமாக வரும்போது கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிதானே? அதான். ராகு தசைனாவே உஷாராயிருக்கணும். ராகு அவயோகமாக உபாவயோகமாக வந்துருச்சு அப்படின்னா இந்த உஷாராகிக்கணும் நம்ம. அது வைநாசிக தொடர்பு ஆகிட்டாருன்னா ரொம்ப 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 உஷாராகிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ராகுவால் தான் வந்து என்ன ஆகும், அந்த தசையில் ஆயுள் என்பது முடித்து வைக்கப்படும். அப்போ அது வந்து அவங்களான பரிகாரங்கள் எல்லாம் வந்து இப்போ பேசி நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். வேற என்ன கேட்பாங்க கேள்வி? என் பையன் வெளிநாடு போவானான்னு கேட்பாங்க. வெளிநாடு போவான், இல்லைன்னு சொல்லலை. ராகு வந்து அவயோகியாக இருந்தாலும் விபரீத ராஜகம் வாங்குறாரு. அதே கோச்சார ராகு 27 நட்சத்திரங்களில் வளம் வரும்போது நிறைய இடங்களில் கெடுதல் தருவார். வெளிநாடு போகிற அமைப்பெல்லாம் வந்து உண்டு. ஆனால் ஒரு லாங் பீரியடு, பல வருடங்கள் வந்து அங்கேயே தங்கியிருக்க அமைப்புகள் வந்து இல்லை. அது வந்து ராகு தசையில் தான் அந்த மாதிரி கிடைக்கும். 18 வருஷம் கிடைக்கும். ஆனால் வந்து இடையில வந்து போகலாம் வரலாம். ஆனால் இவர் வந்து வெளிநாடுல போய் தங்கி படிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, அவர் அவயோகியாக இருப்பதால், கோச்சாரத்தில் நிறைய இடங்களில் தவறு பண்ணுவதால், இந்த நாள் விபரீத ராஜ்யம் கொடுத்தாலும் முடிஞ்சாலும் வந்து கல்விக்காக வெளிநாடு வந்து அனுப்ப வேண்டாம், உள்நாட்டிலேயே படிக்கிறது தான் நல்லது. டூர் மாதிரி ஏதாவது போயிட்டு வராரா, போயிட்டு வரட்டும். வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதா? ஓகே சார். ஓகே. வேற என்ன கேள்வி கேட்பாங்க? என்ன நல்லா பார்த்துக்குவானோ, என் வீட்டுக்காரன் நல்லா பார்த்துக்குவானோ அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து அம்மாவும் சரி அப்பனும் சரி, தந்தைக்குரிய சந்திரனும், அதாவது தாயாருக்குரிய சந்திரனும் தந்தைக்குரிய சூரியனும் கரணநாதன் ஸ்டாரில் தான் வந்து உட்காந்துருக்கு. கரெக்டு தானே? கேரக்டர் வைஸ் என்ன? கேதுனுடைய கேரக்டர். கேது தான் அவனுடைய கேரக்டர், சுக்கிரன் அவனுடைய கேரக்டர், குரு அவனுடைய கேரக்டர். அப்போ பார்த்துக்கணும் பார்த்துக்க மாட்டானா? பார்த்துக்குவோம் சார், நல்லா கண்டிப்பாக பார்த்துக்குவோம். பார்த்துக்குவோம். அடுத்து என்ன கேட்பாங்க? எதிர்காலத்தில் சொத்து வாங்குவாரா, இடம் வாங்குவாரா, வீடு கட்டுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நேராக செவ்வாய்கிட்ட வந்துடணும். செவ்வாய் வந்து உபயோக நட்சத்திரத்தில் இருக்காரு, உபயோக வந்து இணைஞ்சிருக்காரு. மிருகசீரிஷம் சித்திரை அப்படின்றது கிரகம் இல்லை. கண்டிப்பாக வாங்குவார்னு சொல்லணும். எப்போ வாங்குவாருன்னா உடனே வந்து செவ்வாதசை தான் நடக்கும்னு சொல்லி ஜம்ப் அடிக்கக்கூடாது. எஜுகேஷன் முடித்தவுடன் வரக்கூடிய செவ்வாய் புத்தியில் அது ஆக்டிவேட் ஆகும். புரிஞ்சுதா? சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசையில் பையன் வேலைக்கு போயிடுவான். அப்போ சூரிய தசையில் வரக்கூடிய செவ்வாய் புத்தியில், குரு புத்தியில், அது இல்லாமல் இவருடைய உதைப்பு அசங்க அனுச கேட்டை. ஸோ இவருடைய உதைப்பு எடுத்தீங்க அப்படின்னாக்க உத்திராடம். அப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து சூரிய தசையில் செவ்வாய் புத்தி, குரு புத்தி இதிலெல்லாம் வந்து நில வாங்கக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாகும்னு சொல்லி அந்த பீரியட் எடுத்து கரெக்டாக சொல்லணும். இப்போ வாங்குவார் அப்படி சொல்லணும். சரியா? வேற என்ன கேள்வி கேட்பாங்க? வேற என்ன கேள்வி கேட்பாங்க? அடுத்தது வந்து எங்கெங்க போகக்கூடாது வாழ்க்கையிலன்னு சொல்லிடணும் தெளிவா. சூரியன் அவயோகமா இருக்கனால சிவன் கோயில் ஏதாவது பரிகாரமாக நாங்கள் கொடுத்தோம்னா மட்டும் போங்க, மற்றபடி வேற எந்த சிவன் கோயிலுக்கும் போக வேண்டாம். சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது, பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிடணும். ஒரு ஆளுக்கு நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம். ஓகே தானே? வேற என்ன கேள்வி கேட்பாங்க? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, உளுந்த ஐட்டம் சாப்பிடக்கூடாது. மார்னிங் கால் பண்றீங்களா? ஒரு 10:30 மேல பார்த்துக்கலாம். வேற என்ன கேள்வி கேட்பாங்க? திருமணத்தை பத்தி கேட்பாங்க. திருமணத்தை பத்தி கேட்பாங்க.
திருமணத்துக்கு சொல்லவே வேணும். கரணநாதன் நட்சத்திரத்தில் 3 கிரகம். கரணநாதன் பலமாக இருக்காரு, செவ்வாய் பலமாக இருக்காரு, கேது திருமணத்தில் சிவனேன்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன குறைச்சல திருமணத்துக்கு? 7ஆம் பாவத்தில் புதன் வந்து கேட்டையிலே இருக்காரு, சொந்த நட்சத்திரத்தில். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த புதன் வந்து காதலை மட்டும் தூண்டி விடுவார், காதலை தூண்டி விடுவார். ரைட்டு. இந்த காதல்னால பையன் வீணாக போயிடுவானா அப்படின்னா போக மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அறிவு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, பண ஆசை இருக்குது, குடும்பத்தினுடைய மரியாதையை காப்பாற்றணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. குரு பகவான் உபயோகியாக வர்றதுனால. அப்போ இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, இல்லைப்பா அது செட் ஆகாதுப்பா நமக்கு விட்டுருப்பா அப்படின்னா விட்டுருவான் பையன். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான்? தகுதி தராதாரம் இவன் நமக்கு ஏற்றவள் தானா, அந்த குடும்பம் நமக்கு கரெக்டு தானா, அப்பா அம்மாலாம் ஒத்துக்கிட்டாங்களா, வேணாங்கிறாங்களே, அவங்களும் ஒத்துக்கிட்டாதான் ஓகேம்பா. அவங்களாம் வந்து வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? எனக்கு வேணான்டுவான். இந்த நான் வந்து வாழ்க்கையை தரேன், குழந்தையை தரேன் அப்படின்லாம் வந்து போக மாட்டான். எல்லாமே இருக்காப்பா, எல்லா தகுதியும் இருக்கான்னு பார்ப்போம், குடும்பத்தில் ஒத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்போ காதல் வரும், ஆனால் இழப்புகள் என்பது இல்லை. மனைவி யோகமான மனைவியாக இருக்கிறாள், நல்ல அமைப்பு இருக்குது, எல்லா கிரகமும் நல்ல பலமாக தான் இருக்குது. அப்போ இவன் லவ் பண்ணுறதே எப்படி இருக்கும் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கும் போதே கரெக்டாக தேர்ந்தெடுப்பான். 4-5 வந்து லவ் லெட்டர் கொடுத்தாலும் கரெக்டாக இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக தேர்ந்தெடுப்பான். புரிஞ்சுதா? ஆமா குருஜி. ஓகேங்க சார். அந்த அறிவும் தெளிவும் இருக்கும். இல்லை இவன் ஒரு பொண்ணை துரத்துறான் அப்படின்னாலும் அதுவும் கரெக்டாக இருக்கும். அறிவு வந்து கெட்டு போகாது காதல்னால. அதாவது என்ன சொல்லுவாங்க, காதல் வந்தால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா? அப்படி கிடையாது. காதலுக்கு கண் இல்லை, இவங்களுக்குலாம் இல்லை, கண்ணு மூக்கு வாய் எல்லாமே இருக்குது. அந்த பையனுக்கு எல்லாம் தெளிவாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேற என்ன கேள்வி? இப்படிதான் ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்கணும். ஜாதகம் எப்போ போட்டு முடிச்சோம்? சார் 7:15 ஆரம்பிச்சு சார் 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டோம் சார். எத்தனை ஜாதகம் போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பிடிச்சதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுக்கப்புறம் நான் மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசியிருப்பேன். எல்லா பலனையும் கடன்னு சொல்லியாச்சு. இது உங்களுக்கு வந்து டீச் பண்றதுனால இது வந்து நீங்க சொல்லிடுவீங்க, நான் எப்படி சொல்ல முடியுமா சார்? நாங்க பெருமிட்டா தான் சார் உட்கார்ந்திருக்கோம். எங்களை பேசவே நீங்க பூஸ்ட் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க இன்னைக்கு பூஸ்டோ பாதாம் பாலும் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே பேட்டிங்னா நாங்க பால் எப்படிதான் போடுறதுன்னே தெரியல சார். இல்ல ஆக்சுவலா வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு மூடு வரும். என்னைக்காவது ஒரு நாள் மூடு வரும். ரைட்டு. ஒரு ஜாதகம் இப்படித்தான் பார்க்கணும். பிறப்புல இருந்து இறப்பு வரை எல்லா கதையும் சொல்லியாச்சு. 20 நிமிஷம் அவ்வளோதான். டக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. எந்த ஆன்சரும் மாற போகிறது கிடையாது. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். ஆமாங்க சார். ஆமா, நேற்றுக்கும் அந்த மாதிரி தான் நல்லா டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒவ்வொரு நாளுமே என்னன்னா என்னுடைய ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கனால என்னுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் என்னுடைய ஸ்பீச்சு வகுப்பு நடத்துகிற ஸ்டைலு எல்லாமே மாறதான் செய்யும். ஒரே மாதிரி பாடத்திட்டம் தான், ஆனால் வந்து என்னென்னா அது வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டாக அது எதுவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக இல்லையா? நேற்றைய பாடத்திட்டம் இன்னைக்கு பாடத்திட்டம்லாம் எடுத்து பாருங்க. அதெல்லாம் வந்து டைட்டில் இருக்கா? கிடையாது. இல்ல சார். இப்போ இதுக்கு டைட்டில் கூட போடலாம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படி ஆய்வு செய்ய வேண்டும், தொழில்முறை ஜோதிடர்கள் எப்படி ஜாதகம் பார்க்க வேண்டும். டைட்டில் பொருத்தமா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். ஆமா, கரெக்ட்டா இருக்கு சார். பேர் கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. டைட்டில்லே இல்ல சப்ஜெக்ட்.
சப்ஜெக்டே டைட்டிலில் கிடையாது. டைட்டில் வேறு பக்கம் இருக்குது, நம்ம வேறு பக்கம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சரிதானே? சரிங்க சார். ஆமா ரைட். ஜாதகம் மாதிரி இல்லாமல் இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார். இல்ல சார். ஜாதகம் மாதிரினா டக்குன்னு ஜாதகம் இன்னும் ஜாதகம் ஃபுல்லாக பார்த்துடலாம். இன்னும் டைம் இருக்குது நமக்கு. நான் சொல்றேன் சார், இன்னொரு ஜாதகம் இருக்கு சார். சொல்லுங்க. சார் 7/11/2020 சார். குருஜி நான் சொல்றேன் குருஜி, ஒரு ஜாதகம். யாருடைய இது? சொல்லுங்க. தம்பியோட பொண்ணுதுங்க குருஜி. 19/5 2010. பிறந்த நேரம் 2:32 PM. பிறந்த ஊர் பொள்ளாச்சிங்க. திதி திதி என்ன? சார் போட்டுட்டு இருக்கிறோம் சார். சார் திதி வந்து ஷஷ்டி திதி சார். ஷஷ்டி திதி வளர்பிறை. மேஷம் சிம்மம் திதி சூன்யம். ஷஷ்டி திதி மேஷமும் சிம்மமும் திதி சூன்யம். செவ்வாய் சூரியன். விருத்தி நாமயோகம். விருத்தி நாமயோகம். புதன் சூரியன் யோகி. செவ்வாய் சனி அவயோகி. செவ்வாய் சனி அவயோகி. தைத்துளை கரணம். முடக்கு முடக்கு வந்து கடகம் வீடு சந்திரன். வைநாசிகம் கிருத்திகை சூரியன். சொல்லுங்க. கன்னி வீட்டுல லக்னமும்
சனி பகவானும் 2 பேருமே நிக்கிறாங்க சார் உத்திரம் நட்சத்திரத்துல. லக்னத்துல இருந்து 4ல தனுசு வீட்டுல ராகு மட்டும் நிக்கிறாங்க பூராட நட்சத்திரத்துல. லக்னத்திலிருந்து 7ல குரு பகவான் மட்டும் நிக்கிறாங்க பூரட்டாதியில. 8 மேஷ வீட்டுல புதன் மட்டும் நிக்கிறாங்க அஸ்வதியில. 9 சூரியன் வீட்டுல சாரி ரிஷப வீட்டுல சூரியன் மட்டும் நிக்கிறாங்க கிருத்திகையில. மிதுன வீட்டுல சுக்கிரன் கேது 2 பேர் இருக்கிறாங்க. சுக்கிரன் மிருகசீரிஷத்துல, கேது புனர்பூசத்துல. கடக வீட்டுல சந்திரன் மட்டும் நிக்கிறாங்க பூசத்துல. சிம்ம வீட்டுல செவ்வாய் மட்டும் நிக்கிறாங்க ஆயில்யத்துல. புதன் தசையில ராகு புக்தி சார் 2027 8ஆம் மாசம் முடியுது. ரைட். ஷஷ்டி திதி செவ்வாய் சூரியனும் தீசோனி அதிபதிகள், விருத்தி நாமயோகம். புதன் சூரியன் வந்து யோகிகள், செவ்வாய் சனியும் அவயோகிகள். தைத்துளை கரணம், சுக்கிரன் வந்து கரணநாதன், முடக்கு வந்து சந்திரன், வைனாசியம் வந்து சூரியன். ரிப்பீட் ஆகிற கிரகம் அப்படின்னா யோகியே தீசோனியம். இங்கே வந்து தீசோனி அதிபதியே வந்து அவயோகி. இந்த கிரகமும் ரிப்பீட் ஆகல. வைனாசியம் வந்து வருது. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா லக்னம் சனி இருவரும் வந்து உத்திரத்தில், சூரியன் வந்து இந்த ஜாதத்தில் உபயோகியாக தான் நீங்கள் எடுக்கணும், தீசூன்யமாக சொல்லக்கூடாது. ஸோ அதனால் வந்து நல்லவார்னு எனக்கு முடிவு பண்ணிக்கலாம். ராகு வந்து பூராடத்தில் இருக்கார், கரணநாதன் நட்சத்திரத்தில், அதனால் அவர் ஓகே ஆகிறாரு. குரு பூரட்டாதி நியூட்ரல், அதனால் அவர் ஓகே ஆகிறாரு. புதன் வந்து அஸ்வினிங்கிறது யாரு? கேதுவுடைய நட்சத்திரம், அது நியூட்ரலாக இருக்குது. புதன் வந்து யோகி, அவர் ஓகே ஆகிறாரு. சூரியன் கிருத்திகை உபயோக நட்சத்திரத்திலே டபுள் ஓகே. சுக்கிரன் மிருகசீரிஷம் அவயோக நட்சத்திரம், செவ்வாய் வந்து அவயோகிங்க. கேது புனர்பூசம், கேது வந்து நியூட்ரல், நட்சத்திரமும் நியூட்ரல். சந்திரன் பூசம், சனியுடைய நட்சத்திரம், அவயோக நட்சத்திரம் அவுட். செவ்வாய் வந்து ஆயில்யம் யோக நட்சத்திரம், புதன் வந்து யோகி. ஓகேவா? இப்போ வந்து புதன் தசை நடந்துட்டு இருக்கு. வயசு என்ன? 2010 பிறந்திருக்காரு, 2025 ரன்னிங்கில் இருக்கு. அப்போ வந்து என்னாச்சு? 15 வயசு முடிஞ்சிருச்சா? ஆமாம் குருஜி. தசை என்ன தசை? புதன் தசை நடந்துட்டு இருக்கு. புதன் வந்து யோகி. சொல்ல வேணும், கேள்வி ஞானம், அறிவு ஞானம், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கல்வி, இதெல்லாம் என்ன பண்ணும்? அவனுக்கு வந்து நிறைவாகவே வந்து கொடுத்துரும். ஏன்னா யோக தசை நடத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக எஜுகேஷனில் வந்து நல்ல ஒரு நிலையை வந்து கொடுத்துரும். சரி, நல்ல நிலைக்கு வந்துடுறாரு. அரசு வேலை என்பது கிடைக்குமா அப்படின்னா, லக்னம் 10ஆம் இடம் வந்து மிதுனம். மிதுனத்தினுடைய நட்சத்திரம் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யத்தில் செவ்வாய் இருக்காரு, கேட்டை ரேவதியில் கிரகங்களில். இப்போ வந்து சூரியன் அமர்ந்தது வந்து கிருத்திகை இல்லை. ஒன்று சூரியன் 10ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கணும், இந்த வீட்லேயாவது இருக்கணும். அல்லது 10ஆம் வீடு அதிபதி நட்சத்திரம் அப்படின்னா இந்த சூரியன் 10ல் இந்த வீட்டில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீட்டினுடைய நட்சத்திரம் ஆயிரம் கேட்ட ரேவதியிலேயாவது உட்காந்துருக்கணும். அதுவும் இல்லை. அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா கிருத்திகையில் உட்காந்துருக்காரு. அவருடைய கிரக உதைப்பு எடுத்தீங்க அப்படின்னா எங்கே வரும்? எங்கே வரும்? சித்திரை, அடுத்தது வந்து சுவாதியில் வந்து முடியும்.
இல்லை இல்லை, உத்திரம் அஸ்தம் சித்திரையில் வந்து முடியுது, சித்திரையில் வந்து முடியுது. அப்போ என்னன்னா 10ஆம் பாவ தொடர்பு வந்து வரல. சரியா? இப்போ செவ்வாய் வந்து ஆயுதத்தில் இருக்காரு. இவர் யாரை போய் தொடுவார்? ஆயுதம் மகம் பூரத்தை போய் தொடுவார். சரிதானே? சாமியாதிபதி புதன் அஸ்வினியில் இருக்காரு, இவர் வந்து கிருத்திகையில் இருக்காரு. அப்போ அரசு வேலை வாய்ப்பு என்பது இதில் வந்து இல்லை. ஆனால் நல்ல கல்வி இருக்கு, நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல அமைப்புகள் வந்து உண்டு. சரி, என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னா எதிர்கால தசைக்கு வந்து வந்துடணும். இப்போ புதன் தசை போயிட்டு இருக்கு. எப்போ புதன் தசை முடியுது அவருக்கு? 2032. 2032 முடியுது. அடுத்தது என்ன தசை? புதனுக்கு அப்புறம் கேது தசை. கேது. கேது தசை வருது போகுது. அடுத்தது கேதுக்கு அப்புறம் சுக்கிர தசை. சுக்கிர தசை. அதுக்கப்புறம் சூரிய தசை. ஸோ இதில் தான் அவர் வந்து சூரியன் சந்திரன் இதில் தான் அவர் வந்து ட்ராவல் பண்ண போகிறார். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், இதுதான் அவருடைய சம்பாத்திய காலகட்டங்கள். ஓகே தானே? அப்போ இவர் எந்த லைனில் கொண்டு போகலாம் அப்படின்னா, புதன் வந்து ரொம்ப பலமாக இருக்கிறதுனால சிஏ மாதிரி லைனில் வந்து கொண்டு போகலாம். கரெக்டா? எல்லாருக்கும் சரி குருஜி. ஓகே சார். ஆடிட்டிங் அந்த லைனில் வந்து கொண்டு போகலாம். எல்லாருக்கும் புரியுதா? புரிஞ்சுது சார். புரியுது குருஜி. புதன் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆர்கிடெக்டு, ஃபேஷன் டெக்னாலஜி, மீடியா துறை, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் வந்து கையில் எடுக்கலாம். ஜாதகம் வந்து நல்ல ஓரளவுக்கு பலமான ஜாதகம். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரசியல், அரசு சார்ந்த அண்டர்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஏதாவது வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கு அந்த மாதிரியே எடுத்து பண்ணலாம். அரசு சார்ந்த நிறைய ஆதாயங்கள் என்பது ஜாதகம் வந்து உண்டு. டைரெக்டாக தான் இல்லை, அங்கே போய் ஜாப்பில் தான் உட்கார முடியாது. மறைமுகமாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸோ வேறு ஏதாவது வந்து அரசியலில் வந்து இப்போலேருந்து ஈடுபடுகிறது. இப்போ வந்து என்னென்னா, அரசியலுக்கு வந்து மெயினாக என்ன தேவை? நல்ல பேச்சாற்றல் வந்து வேணும். கரெக்டாக இல்லையா? கரெக்டுங்க. மைக்குக்கு முன்னாடி நின்னா நல்லா போல்டாக பேசணும். தன்னுடைய பேச்சால் வந்து பல பேரை வந்து கவரணும். அந்த கெப்பாசிட்டி இங்கே இருக்குது. பேச்சு, இது வந்து புகழ், அரசு, இது வந்து மீடியா, சுக்கிரன். கரெக்டா இல்லையா? அப்போ சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? சின்ன வயசுல இருந்தே மாணவர் அணி பேச்சாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க அரசியலில். சின்னதுலேருந்தே அரசியல் வந்து பேசுவாங்க. அது என்ன ஆகும்? டக்குன்னு வந்து ஒரு ரேஞ்சுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துடுவாங்க. அதை வச்சுட்டு அப்படியே உயர்ந்தோம் அப்படின்னா ஒரு வார்டு செயலாளர், ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, அப்படி அரசியல் பயணத்தில் அடிச்சு தட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதா? இதெல்லாம் அவருக்கு வந்து செட் ஆகும். வேற என்ன கேள்வி இதுல? இது பெண் ஜாதகம் குருஜி, அதனால அரசியல் வேண்டாம் குருஜி, வேற ஏதாவது சொல்லுங்க. ரைட், உங்க விருப்பம் அது. முதல்ல ஏதாவது பெண் வந்து அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்க கட் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணுங்க, அவ்வளவுதான். அரசியல் ஒரு சாக்கடைங்க குருஜி. ரைட்டு, அப்புறம் நம்ம தானே இறங்கி சுத்தப்படுத்தணும். எல்லாருமே ஒதுக்கிட்டாக்க ஐயோ. அது என்ன பண்றது? அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. வேற சிஏ படிக்க வைக்கலாம் குருஜி மெயினா. என்னங்க? சிஏ படிக்க வைக்கலாங்க மெயினா. சூப்பர். பண்ணுங்க, நல்லா இருக்கு. அது இல்லைன்னா நம்ம சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால மீடியா அந்த மாதிரி ஏதாவது ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி ஏதாவது துறையில ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாங்களா குருஜி? கண்டிப்பா பண்ணலாம். ரெண்டுல எதுங்க குருஜி ரொம்ப பவரா இருக்கு? சிஏவா ஆர்கிடெக்டா? ரெண்டுமே பவர்ஃபுல்லா தான் இருக்கு, ஈக்குவலா தான் இருக்காங்க. இருந்தாலும் 100, 99 ஏதாவது இருக்குமில்ல குருஜி, அது கேட்கறேன்.
ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. சரிங்க. ஆமாம். ம். நல்லா படிப்பாளுங்க குருஜி. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க அந்த பொண்ணு. ஏங்க இப்போ இவ்வளோ நேரம் நான் பலன் சொன்னல, என்ன சொன்னேன்? புதன் வந்து யோகி, புதன் தசை பெற்றிருக்கு, நல்ல கல்வியை கொடுத்துருவாருன்னேன். இப்போ மற்றவங்களாம் கேட்டுட்டு தான் உட்காருங்க. பாரு, ஒரு கை தட்டலாம். ஐயா வந்து அது எதுவுமே சூப்பருங்க. பண்ணலாம் நம்மளுக்கு. ஆமாம். சூப்பர் குருஜி. ஆ நான் வந்து நல்லா படிக்கிற குழந்தைன்னு சொல்கிறேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வருதுன்னு சொல்கிறாரு. ஐயா சூப்பருங்கய்யா, நல்லா சொன்னீங்கய்யா, உங்களுக்கு ஒரு வாழைப்பழம் ஒரு வாங்கி லட்சத்தி தரேங்கய்யா. 1,20,000 ஸ்கூல் ஃபீஸுங்க குருஜி. ஆ 1,00,000 ரூபா ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஆ வெறும் 20,000 ரூபா மட்டும் வாங்கியிருக்காங்க. ஆ பாரு. ஒரு ஐயா 1 கிலோ ஒரு ஆப்பிள் வாங்கி தரேன், ஒரு கைத்தட்டல் கொடுக்குறேன், ஒரு பால் ஒன்றும் கிடையாது. சூப்பர் சார். தேங்காய் பாட்டிலாவது வாங்கி கொடுங்க தலைக்கு. முடியாத நல்லா கண்டிப்பா குருஜி. செட்டில் ஆர்ட் என்னையே வாங்கி கொடுத்துருவோம் குருஜி. முடியாத சீக்கிரம் அவ்வளோ. ரைட். ஓகேவா? வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? கோயில்கள் தெரிஞ்சுக்கலாம் குருஜி. கோவில்கள் தானே. சூரியன் வந்து வைனாசியமாக வந்திருக்காரு. அதனால சூரியன் வந்து உபயோகமாக இருந்தாலும் அவரை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு சிவ வழிபாடு என்பது டெஃபினட்டாக வேண்டாம். ஆமாம். சரிங்க. இப்போ வந்து ஏன்னா எஜுகேஷனுக்கு இருக்கிறதுலேயே சிறப்பு வந்து புதன் தான். புதன் தான். ஆமாம். லோகநாதன், வரதராஜ பெருமாள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஆமா குருஜி. அவங்க எல்லாம் பிடிச்சிக்குவாங்க. நீ தான் லிஸ்ட் கொடுத்தனே. மதுரை மீனாட்சி அம்மன் சொன்னீங்க அன்னைக்கு. வெரி குட். பார்த்தசாரதி, கள்ளழகர், ஸோ இன்னும் நிறைய இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல பெருமாளும் ஒன்று பிடிச்சிக்கோங்க. அதே போதும் எஜுகேஷனுக்கு. குறிப்பாக வந்து கழுத்தில் வந்து ஒரு துளசி மணி மாலை போட்டு விடுங்க. துளசி மடம் ஒன்று அமைச்சு அதை வந்து ரெகுலராக வந்து கும்பிட சொல்லுங்க. சரிதானே? சரிங்க ஐயா. எஜுகேஷனுக்கு அதே போதும். அதே போதும். ஆமாம். துளசி செடி வளர்த்த சொல்ல ஏனும் குருஜி. ஆமாம். துளசி செடி தான் வளர்த்தணும். கருந்துளசி வளர்த்தது தான் ரொம்ப நல்லது. கரெக்டா? ரொம்ப நல்லது. கரெக்டுங்க குருஜி. அது தப்பு. தப்புங்களா? கருந்துளசி என்பது சனி புதன் சம்பந்தப்பட்டது. கருந்துளசி வளர்த்தக்கூடாது. அப்போ கருந்துளசி இப்ப யூஸ் பண்ணக்கூடாது. கருந்துளசியை வளர்த்தக்கூடாது. ரெகுலரா வர பச்சை கலரா வரக்கூடிய துளசியை தான் வந்து பயன்படுத்தணும் வளர்த்துறதுக்கு. சரிங்க குருஜி. அதே போதும் எஜுகேஷனுக்கு. அப்புறம் மகாலட்சுமி ரொம்ப பலமா தான் இருக்காங்க. சரிங்க. மகாலட்சுமி வழிபாடு பூஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க குருஜி. இந்த பெண்ணுக்கு நோயில் என்ன குருஜி? நோய்னா சூரியன் தானே. சூரியன்னா கண் பார்வை. ஃபர்ஸ்ட் அது திருத்தி கண்ணை குறிக்கக்கூடிய நட்சத்திரத்திலே இருக்கு. அதிகம் படிக்கிறதுனால கண்ணு டிஸ்டர்ப் ஆகும். கரெக்டா? சரிங்க. ஆமாம். சரிங்க. மேக்ஸிமம் நிறைய படிக்கிறவங்களுக்கு கண் பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ வந்து திருத்திலே உட்காந்துருக்கு. பித்தம், கபம், பித்த சம்பந்தப்பட்ட கிரகம். அடிக்கடி சளி பிடிக்கும் குருஜி. என்னங்க? அடிக்கடி சளி பிடிக்குங்க. சளி வந்து அவளை சீக்கிரம் நல்லாகாது. அது ஒரு 10 நாள் 20 நாள் இருந்துட்டு தான் போகும். சளி உத்தரத்துல உட்கார்ந்திருக்காரு. சளிக்கு உண்டான கிரகம் உத்தரத்துல இருக்கு. சூரியன் கிருத்திகையில இருக்காரு. சனினா வந்து சனி பகவான். சரிதானே? கரெக்ட் தான் குருஜி. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்ப என்ன மெடிசன் எடுக்கலாம்? சூரியனுடைய மருத்துவத்தை பயன்படுத்தாமல் புதனுடைய மருத்துவத்தை பயன்படுத்தணும். புதனா சித்தா. ஆமா. சித்தா, பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம், அந்த மாதிரி முறைகள்ல மருந்து எடுக்கணும். ஏன் நீங்க அங்கங்க போறீங்க? துளசி செடியை வளர்த்தி டெய்லி 2 இலை பிச்சு சாப்பிட்டா வேலை முடியுது. வெத்தலை கொடி வளர்த்துங்க. வெத்தலையை வந்து லைட்டா சாப்பிட்டீங்கன்னா சளி போகுது. மருந்து இதுக்குள்ளே இருக்கு. இங்கே இருக்கு. என்ன இருக்கா இல்லையா? இருக்குங்க குருஜி. தவிர்க்க வேண்டிய உணவுகள் குருஜி. குருஜி. உங்களை கேட்கல, மத்தவங்களை கேட்கிறேன். சார் வெற்றிலை புதன் தாங்க சார். ஆமாம். ஓகேங்க சார். வெற்றிலை புதன் தான், துளசி புதன் தான். கரெக்டு தானே?
கரெக்ட் தான் குருஜி. கரெக்ட் சார். ஆமா குருஜி. பிரண்டை தவிர்க்க வேண்டிய உணவுகள் குருஜி. சொல்லுங்க. தவிர்க்க வேண்டிய உணவுகள் சூரியன் தான். சூரியன், சனி, செவ்வாய் 3 பேருடைய உணவு வந்து தவிர்க்கணும். அதாவது கோதுமை. அதெல்லாம் கிளாஸ் இருக்கணும். இல்லை எழுதி வச்சிருப்பீங்கல்ல? ஆமாம் குருஜி. யாராவது எழுத வந்தீங்கன்னா ஸ்ரீதேவி கிட்ட கேளுங்க பாருங்க. கட 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 கடன்னு சொல்லிடு. சரிங்க குருஜி. ஸ்ரீதேவி அப்படிதானே? ஆமா. ஏன் சார் என்னையே போட்டுக்கிறீங்க? சரி, அப்படியெல்லாம் பீனாட்ட கேளுங்க. பீனா சொல்லிடும். அது எழுதி பத்மாவதி வந்திருக்காங்களா நீ கிளாஸ்க்கு? பத்மாவதி வரலையா? இன்னும் வரல. பீனா சொல்லுங்க சார். பத்மாவதிக்கு நம்ம மொபைல் சாஃப்ட்வேர் ஒன்று போட்டு கொடுத்துருங்க. போட்டு கொடுத்துருங்க சார். ஓகே. காசு அனுப்பின பிறகு இந்த பெண் வெளியூர் நாடு போகக்கூடிய யோகங்கள் இருக்கா குருஜி படிக்கிறதுக்கு? வெளிநாடு யோகம். ராகு வந்து கர்ணநாதன் ஸ்டார்ல தான் இருக்காரு. தசை வந்து புதன் தசை போயிட்டு இருக்கு. புதன் வந்து அஸ்வினியில இருக்காரு. திருவோணத்தை வந்து தொடுவாரு. இவர் பூராடத்துல இருக்காரு. இவர் வந்து பூராடம் அப்படின்னாக்க ஆயுதத்தை வந்து தொடுறாரு. தசாநாதனுடைய நட்சத்திரத்தை வந்து ராகு பகவான் போய் தொடுறாரு. அதனால புதன் தசை முழுவதும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அவங்களுக்கு. அங்கேயே செட்டில் ஆவாங்களா குருஜி? எப்படிங்க அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்களா? செட்டில்டா. ராகு புதன் தசைக்கு அப்புறம் என்ன தசை? கேது. கேது புனப்பூசம். புதன் தசையில இருக்கலாம். புதன் தசையில வெளிநாட்டில் இருக்கலாம். அதுக்கப்புறம் லேட் ஆகும். எஜுகேஷன் மட்டும் பண்ணலாம். எஜுகேஷனும் பண்ணலாம், வேலைக்கும் போகலாம். இப்போ வந்து புதன் தசை எப்போ முடியுது? 2032 முடியும். அப்போ வந்து எஜுகேஷன் மட்டும் தான் பண்ண முடியும் இல்லையா? ஆமாங்க குருஜி. ஓகே, வேற யாருக்கு என்ன கேள்வி? இது ஒரு நல்ல ஜாதகம். ஏன் அப்படின்னா செவ்வாய் திதிசூன்யம். செவ்வாய் வந்து அவயோகி. அவர் வந்து யோக நட்சத்திரத்தை உட்காந்து தப்பிக்கிறார். சனி வந்து உபாவயோகி. அவர் வந்து உபயோக ஸ்டார்ல உட்காந்து தப்பிக்கிறார். 2 பேருமே தப்பிக்கிறாங்க. ஒரே பிரச்சனை என்னன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவலத்தை பார்க்கும்போது சுக்கிரன் அங்கே லாக் ஆகிட்டார். சனியுடைய பூசம் அனுசம் உத்திரட்டாதி எடுத்தோம்னா இங்க வந்து சந்திரன் வந்து லாக் ஆகிட்டார். இது லக்னத்துக்கு என்ன பண்ணும்? இப்போ இந்த லக்னம் கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 3 மற்றும் 8ஆம் இடதிபதி. சந்திரன் யார் அப்படின்னா 11ஆம் இடதிபதி. அவர் அமர்ந்தது வந்து 5 மற்றும் 6ஆம் இடதிபதி உடைய நட்சத்திரம். இந்த 2 கிரகம் தான் வந்து பிரச்சனையா இருக்கு. சரிதானே? ஆமா. இப்ப சுக்கிரன் வந்து திருமண வாழ்க்கையில கொஞ்சம் தொல்லைகளை கொடுப்பார். சந்திரன் வந்து என்ன பண்ணுவார்னா அவரும் வந்து தன் பங்குக்கு கெடுபலனை வந்து தருவார். இதுல 2 எது வந்து பிரச்சனை அதிகம்னா இவர்கிட்ட தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரம் வந்து 3 மற்றும் 8ஆம் இட அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரம். 3, 8ங்கிறது அங்கே ஆக்டிவேட் ஆகும். அதனால அவருடைய பாதிப்பு தான் அதிகமா இருக்கும். பிற கிரகங்கள்லாம் நல்ல பலமா இருக்கிறதுனால பொருத்தப்பட்டு கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஓகே தான். வேற யாருக்காவது எதாவது கேள்வி இருக்கா? இந்த ஜாதகர் போகக்கூடாத கோயில்கள் என்னங்க குருஜி? செவ்வாய், சனி, சூரியன் 3 பேருடைய கோயிலுக்கு. செவ்வாய், சனி, சூரியன் முருகர் கோயிலுக்கு போகக்கூடாதுங்களா? கண்டிப்பா போகக்கூடாது.
முருகர் கோயில் எதுக்குமே கூட்டிட்டு போக கூடாது பிள்ளைங்க. முருகன் நரசிம்மர், சூரியன்னா சிவன், சனினா சிவன். முனியப்பன் ஐயனார் கருப்பன், சனீஸ்வரன், ம். வராகர், ஆ, இங்கெல்லாம் போகக்கூடாது. போகக்கூடாது. இவர் ஒரே ரூட்டு தான், பெருமாள் தான். வராக ஆமா. பெருமாள். லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணன். இவர் வந்து என்னன்னா நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், நரசிம்மர். வராகர். ம். அதை தவிர மீதி எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போலாம் அவர். ரொம்ப நல்லது. போலாம். சுக்கிரன் புதன் 2 பேருமே அது நல்லா இருக்கு. சரிங்க. திருப்பதி போலாம் குருஜி. திருப்பதி வந்து போலாமா அப்படின்னா, திருப்பதி வந்து சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம். சந்திரன் இங்க எதுலையுமே வரல, ஆனா அங்க வந்து உட்காந்து கெட்டு போயிருக்காரு சனியோடைய சாரத்தில். அதனால திருப்பதி வேண்டாம். முடக்காவும் வராருங்க சார். முழுக்காம வராருங்க குருஜி. வெரி குட். முடக்காவும் வராது. அதனால அது திருப்பதி வேண்டாம். 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 சரிங்க குருஜி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்த வகுப்பு வந்து ஆ ரெட்டகோவிந்த பத்தி ஒரு சின்ன டவுட் சார். என்ன டவுட்டு? ட்வின்ஸ் பத்தி ஒரு டவுட் சார். சின்ன டவுட் அது வந்து சார் சப்போஸ் இன்னும் ஒரு 10 சார் நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ சார் ஒரு டெலிவரியில 3 பேர் பிறந்தாங்க சார். சில பேர் 3 ட்ரிப்ளெட் சொல்லி 3 பேர் பிறந்தாங்க சார். இப்போ முதல் குழந்தைக்கு நம்ம வந்து 2வது குழந்தை 11 பாவம் லக்னமா இருக்கிறோம். அப்போ 3வது குழந்தைக்கு வந்து அந்த 11 எடுக்கணுமா சார்? அப்படி இல்லை. இப்போ முதல் குழந்தைங்க வந்து மேஷ லக்னம் அப்படின்னா முதல்ல பிறக்கிறது வந்து தம்பி, 2வதா பிறக்கிறது வந்து அவனுக்கு அண்ணன். அதனால இங்க வந்து 11 கும்ப லக்னம். அதுக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறகுதான் இந்த குழந்தைக்கு அண்ணன், தனுசுக்கு வந்து. அதான் சார் நான் கேட்டேன். 11 எடுக்கும். அது எப்படிங்க 11க்கு 11 வரும்? என்னங்க கணக்கு இது? சார் மேஷ லக்னம் 11 கும்பம் சார். வா, அந்த இதுல இருந்து 11 சொல்றீங்களா? அது சொல்லுங்க. ஆமா அப்படி சார். அதான் சார் ஒவ்வொன்றுக்கு 11 சார். இதுல அப்ப வந்து தெளிவா சொல்லணும். அதாவது என்னன்னா நீங்க நீங்க சொன்னீங்கன்னா 9ன்னு தான் சொல்லணும் சார். இதே மாதிரி சார் இப்ப மேஷ லக்னம் கும்பலக்னம் வந்து கும்பலக்னம் நீங்க வந்து திரும்பி நவாச லக்னம் மாத்திக்கலாம். அது வந்து தேவையில்லை சார். அது தேவையில்லை. ஜாதகம் இல்லாம கேட்காதீங்க. சார் ஜாதகம் இல்லாமல் கேட்காதீங்க. ஓகே. ம். லக்ன சந்தேகம் போயிருச்சா? நாராயணன் சார், லக்ன சந்தேகம் போயிருச்சா? லக்னம் சார் லக்ன சந்தேகம் தீருச்சு சார். அதான் நானும் கேட்டேன். ரைட். அடுத்த கிளாஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான கிளாஸ் அறிவிச்சிருக்கு. 9 கிரகங்களுக்கான கிரகத்துள் கிரகாரத்துவம். இதுவரை இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பாவத்துள் பாவகாரத்துவம். அது இல்லாமல் அதுக்குள்ளார வந்து நிறைய டாபிக் வந்து முக்கியமான டாபிக் எல்லாம் கொடுத்துருக்கேன். படிச்சு பார்த்தீங்களா யாராவது? சுபமுகத்தை எழுதுறது, வேற என்ன கொடுத்துருக்க? நிறைய டைட்டில் இருக்கு அதுல. நம்ம வந்து தசாபுத்திக்கு உண்டான சுற்றுமங்கள் ஸ்டார்டா அதையும் சேர்த்து பார்த்தலாம். டைட்டில் இருக்கிறது மட்டுமே நான் நடத்த மாட்டேன். திடீர்னு ஆமா, நீங்க வந்து ஆனா நல்லா ஒரு தெளிவடையணும் அப்படின்னா முடிஞ்சளவு அப்படியே கண்டிப்பா கிளாஸ் வந்துட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா வராதிங்க. சரிதானே? ரைட். முடிச்சிடலாமா? ஓகே முடிச்சிடலாம் சார். ரொம்ப நன்றி குருஜி. நல்லதுங்கய்யா. நன்றி ஐயா. வகுப்பு சிறப்பாக இருந்ததுங்கய்யா. சார் 2 ஜாதகமும் அருமையா
போட்டு தெளிவா சொல்லிட்டீங்க சார். ஆ சரி, அப்போ 3 பேருக்கு தான் அந்த வகுப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நல்லா தெளிவா இருந்தது குருஜி. ஆ சார் ஒருத்தர் பேசி முடிச்ச பிறகுதான் இன்னொருத்தர் பேச முடியும் சார். அதனாலதான் எல்லாரும் வெயிட்டிங். சரி, ரைட். நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா தெளிவா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. சார். நான் இனிமே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரோல் நம்பர் கொடுக்க போறேன் சார். ம் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரோல் நம்பர் எல்லாரும் அவங்க ரோலிங்ல சொல்லுங்க அப்படின்னு ரோல் நம்பர் கொடுத்துடணும் சார். சரி சரி சரி, வகுப்பு முடிச்சிடலாமா? சரிங்க சார். நன்றிங்க சார். வணக்கங்க சார். நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.